குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல மொத்தம் 3 அதிசயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முருகர் பக்தரா இருந்தீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கந்த சஷ்டி 2வது நாள் அப்படினால குன்றத்தூர்ல இருக்க சுப்பிரமணியர் சுவாமியை பார்க்கறது தான் போயிருந்தேன். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. நம்ம சென்னைக்கு ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. குரோம்பேட்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் நீங்க ரீச் பண்ணிடலாம். கோயிலுக்கு நீங்க படிக்கட்டு வழியா போல இல்ல உங்களுடைய ஓன் வெஹிக்கிளுமே கோயில் ரீச் பண்ண முடியும். கந்த சஷ்டி ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தனால முருகருக்கு சிறப்பு அலங்காரமே பண்ணியிருந்தாங்க. முருகர் திருப்பூர்ல விண்ணில போர் புரிஞ்சதுக்கு அப்புறமா திருத்தணி நோக்கி போகும்போது இந்த இடத்துல சிவபெருமான லிங்க வடிவமா வச்சு தவம் பண்ணதா சொல்றாங்க. இந்த கோயிலோட முதல் அதிசயம் அப்படின்னா எல்லா முருகர் கோயிலுமே முருகர் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருப்பாரு. இந்த கோயில்ல மட்டும் தான் வடக்கு நோக்கி இருப்பாரு. அதாவது அதிசயம் என்ன அப்படின்னா முருகர் வள்ளி தேவியனோட காட்சி கொடுக்கிறாரு. ஆனா இந்த கோயில்ல 3 பேரையும் ஒரே நேரத்துல உங்களால தரிசனம் பண்ண முடியாது. நீங்க ஒரு பக்கமா இருந்து பாத்தீங்கன்னா முருகர் வள்ளியோட காட்சி கொடுப்பாரு. இன்னொரு பக்கமா இருந்து பாத்தீங்கன்னா முருகர் தேவயானையோட காட்சி கொடுப்பாரு. இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில்ல மொத்தமா 84 படிக்கட்டு இருக்கு. இந்த 84க்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முருகர் கோயிலுக்கு பக்கத்துல திருவுருகத்தான் அப்படின்ற பெருமாள் கோயிலுமே இருக்கு. பக்கத்திலே கந்தளீஸ்வரர் சிவன் கோயிலுமே இருக்கு. மறக்காம இந்த 2 கோயிலுமே விசிட் பண்ணுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர் கோயில் உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.